ஹரினா, வா அர்ஜுன், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க ஆதினா. உன்னை டெல்லிக்கு அனுப்புனேன்னு தப்பா நினச்சிக்காத. ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், வேற வழி இல்லை. ஆனால் நம்பகமானவங்க ஒருத்தவங்க போகணும் இல்லையா, அதுக்காக தான். உன்னை தவிர நம்பிக்கையானவங்கன்னு எனக்கு யாரும் முதல்ல தோணலை. அதனால தான் அர்ஜுன் உன்னை அனுப்பி வச்சேன். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்கல? என்ன ஆதி அண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? நான் எப்படி நான் தப்பாக எடுத்துக்குவேன்? உண்மையே சொல்லணும்னா இது என்னோட கடமை. நீங்கள் சொல்கிற வேலை எதுவாக இருந்தாலும் அதை நான் செய்வேண்ணா. ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்க? அண்ணா, உள்ளே போய் பேசலாம். ம் இங்கே யாரும் வரமாட்டாங்க. நீ சொல்லு அர்ஜுன். அண்ணா, இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயம். அதனால தான் உங்களை ரூமுக்கு கூப்பிட்டு வந்தேன். வெளியில யாரோ பேசிட்டு இருக்காங்க. இப்படியே இப்படி வெளியே போறது? நான் குளிக்க வரும்போது ஆதி ரூம்ல இல்லையே. அடுத்த தடவைலாம் ரூமுக்கு குளிக்க வந்தா டோரை ஃபுல்லா லாக் பண்ணிட்டு தான் வரணும். இப்போ என்னால் வெளியே கூட போக முடியாது. ச்சே. கரெக்டு தான் அர்ஜுன். நீ சொல்லு, தியாவோட அப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கரெக்டாக லேபில் கொடுத்தியா? என்ன சொன்னாங்க? என்னது? அப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா? என்ன பேசிக்கிறாங்க? கொடுத்துட்டேண்ணா. ரிப்போர்ட்டை கையோட வாங்கிட்டு தான் வந்தேன். இங்கே வந்து டாக்டரையும் பார்த்துட்டேன். ஏன் அர்ஜுன், நானும் வந்திருப்பேன்ல, நீ மட்டும் ஏன் டாக்டர் போய் பார்த்த? இல்லைண்ணா, அப்படியே ஏர்போர்ட்லேருந்து வர்ற வழி தான். ஸோ அப்படியே டாக்டரை பார்த்துட்டே வந்துடலான்ட்டு வந்துட்டேண்ணா. சொல்லு அர்ஜுன், டாக்டர் என்ன சொன்னாரு? நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதாண்ணா. என்ன அர்ஜுன் சொல்ற? ஆமாண்ணா, தியா அப்பாவுக்கு அதிர்ச்சியால் வந்த நெஞ்சுவலி கிடையாது. அது டேப்லெட்டு டோசேஜ் அதிகமானதுனால வந்தது தான். இதில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, அவரோட டேப்லெட்டை அவரே சாப்பிடலை. ஹாஸ்பிட்டலில் எத்தனை நாளைக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்களோ அத்தனை மாத்திரை தான் அவர் எடுத்திருக்காரு. அப்போது இதை யாரோ இன்டென்ஷனலாக அவரோட டேப்லெட்டை யாருக்கும் தெரியாமல் வெளியே வாங்கியிருக்காங்கண்ணா. வெளியில் வாங்கி அதை அவருக்கு கொடுத்துருக்கணும். சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது அவருக்கு நெஞ்சுவலி வந்து தான் இறந்தாருன்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக பண்ணின ஒரு விஷயம், சரிதானே? ஆமாம் அது என்ன? அப்போ தியாவோட அப்பா வச்சிருந்த டேப்லெட்ஸ் குறையல, ஆனா அதே டேப்லெட்டை அவர் சாப்பிட்ருக்காரு. அப்போ அந்த டேப்லெட் எங்க இருந்து வந்திருக்கும்? இது யாரோ வேணும்னே பண்ணது தான். என் சந்தேகம் சரியா போச்சு. ஆனால் அது என்ன, உங்களுக்கு எப்படி அவரோட டெத்தில் சந்தேகம் வந்துச்சு? அர்ஜுன், யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நான் உன்கிட்ட சொல்றேன். எனக்கும் தியாவுக்கும் கல்யாணம் ஆன விஷயம் தியாவோட அப்பாவுக்கு தெரியாது. ஆனா நாங்க 2 பேரும் காதலிக்கிற விஷயம் அவருக்கு எப்பவோ தெரியும். இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? அப்பாவுக்கு நாங்க காதலிக்கிற விஷயம் தெரியுமா? அப்போ அவர் அதிர்ச்சியில நெஞ்சு வலி வந்து சாகலையா? யாரோ வேணும்னே பண்ணாங்களா? என்னண்ணா சொல்றீங்க? ஆமா அர்ஜுன், நானும் தியாவும் விரும்புகிற விஷயம் தியாவோட அப்பாவுக்கு தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸில். ஆதி சார் சொல்லுங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இத்தனை நாளில் இவர் என்கிட்ட வந்து தனியாக பேசினதே கிடையாது. இன்னைக்கு என்ன ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாரு. பேசலாமா? சொல்லுங்க சார். இப்போ நான் பேச போகிற விஷயம் ஆஃபீஸை பற்றியோ இல்லை ஸ்டாஃப்ஸை பற்றியோ கிடையாது. என் பொண்ணை பற்றி. தியாவை பற்றியா? என்ன சொல்கிறாரு? இங்கே பாருங்க ஆதி, என் பொண்ணு அம்மா இல்லாதவ. நாளைக்கு அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிற இடம் அவள் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறேன். அது உங்கள் வீட்டில் நடக்காது. அதனால
நீங்க 2 பேரும் எதை மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை இப்பவே மறந்துருங்க. என்னடா நம்ம காதலிக்கிற விஷயம் இவருக்கு எப்படி தெரியுமேன்னு பாக்குறீங்களா? நான் ராஜசேகர். என்னை தாண்டி என் பொண்ணுக்கிட்ட எதுவும் வர முடியாது. இங்க பாருங்க ஆதி, நீங்க நல்லவர் தான், உன் அப்பாவும் நல்லவர் தான். ஆனா உன் குடும்பம் என் பொண்ணுக்கு நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. நீங்க எந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை தூக்கி எறிஞ்சிருங்க. நீங்க நினைக்கிற எதுவும் நடக்கவே நடக்காது. சார், ஆமா ஆதி, உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் பொண்ணை விட்டுருங்க. இத்தனை வருஷத்துல அவ இதுதான் எனக்கு வேணும்னு எதையும் கேட்டது கிடையாது. நானும் அவளுக்கு தேவையான எதையும் வாங்கி கொடுக்காம இருந்ததும் இல்லை. ஆனா அவ வேணும்னு கேட்டா அது உங்களை தான் கேட்பான்னு எனக்கு தெரியும். என்னால அவகிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது. நீங்களே விலகிக்கோங்க. நீங்க பேச வேண்டியதை பேசி முடிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க சார், இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு வாழ்க்கை துணைனா அது அவ மட்டும்தான். அவளுக்கும் அப்படிதான். தேவையில்லாத குடும்ப சண்டையில எங்க 2 பேரும் பிரிச்சிடாதீங்க. நீங்க பயப்படுற எதுவும் நடக்காது. அவ அந்த வீட்டுக்கு என் மனைவியா வர்றவ, அந்த வீட்டு மகாராணியா தான் இருப்பா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்னை நம்புங்க, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். இங்க பாரு ஆதி, என் நண்பனோட பையன்றதுனால்தான் நான் இவ்வளோ நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சு விலகிக்கோங்க. வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல. அதுக்கப்புறம் எனக்கும் சித்ராவுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணது. இனி நான் அவர் பொண்ணு லைஃப்ல வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. எந்த விஷயமே தெரியாம இருந்தாதான் அவர் அதிர்ச்சி ஆவாரு. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. கல்யாணம் பண்ணிட்டோன்ற ஒரு விஷயத்துக்காக அவர் இவ்வளோ அதிர்ச்சி ஆவாருன்னு எனக்கு தோணல. அது மட்டும் இல்லாம அவர் என் அப்பா கிட்டேயும் பேசியிருக்காரு. என்ன அவரோட மருமகனா ஏத்துக்க அவருக்கு முழு சம்மதம்னு சொன்னாரு. ஆனா எங்க குடும்பத்தை நினைச்சுதான் பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படி அதிர்ச்சி வரும்? அண்ட் இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச ஒருத்தவருக்கு அதிர்ச்சி வரணும்னு அவசியமே இல்லையே. ஆதி அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சித்ரா. ஆமா அர்ஜுன், எனக்கும் அதே டவுட்டு தான். ஆனா அவளை கையும் காலுமா பிடிக்கணும். அது எப்படி நான் பண்றது? முதல்ல அவ பழைய மாதிரி இந்த வீட்டுக்கு வர வைக்கணும். அவ இங்க பக்கத்துல இருக்கும்போது தான் அவ என்னெல்லாம் செய்யறா, யார்கிட்ட பேசுறா, எல்லா விஷயமும் தெரியும். ஏதாவது ஒன்று பண்ணி அவளை பழைய மாதிரி இந்த வீட்டில இருந்து வேலை பார்க்க வைக்கணும். அப்போ கண்டிப்பா அவ மாட்டுவா. அதுக்கு எப்படின்னா அவ எப்படி இங்க வருவா? அர்ஜுன், அவளாம் வர ரெடியா தான் இருப்பா. அவ வீட்டில் இருக்கிறவங்க தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அம்மா கிட்ட போய் சித்ரா வெளியே இருந்து வேலை பார்க்கறத 4 பேர் தப்பா பேசுறாங்க, இந்த வீட்டில இருந்து அவளை துரத்திட்டாங்க, இந்த மாதிரி ஒரு காசிப்பை அவங்க காதுல போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா சித்ரா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவாங்க. அம்மாவுக்கு அவங்க ஈகோவை டச் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது. நான் அதை தான் பண்ண போறேன். அப்படி பண்ணா கண்டிப்பா சித்ராவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவளை ஃபாலோ பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கிறேன். சரிங்க அது என்ன, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா அர்ஜுன், இப்போ நீ பண்ண ஹெல்ப்பே ரொம்ப பெருசு. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. சரிங்க அது என்ன, அப்போ நான் வரேன். பார்த்து போயிட்டு அர்ஜுன். நான் சந்தேகப்பட்டது சரியா தான் இருக்கு. சித்ராவை பிடிக்கிறேன். இவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. என் அப்பா இறந்ததுக்கு இவர் தான் காரணம்னு சொல்லி அவர் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி ரொம்ப காயப்படுத்திட்டேன். எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ எப்படி அவர் முகத்தில் போய் முழிப்பேன்? எனக்காக இவ்வளோ பண்ணுற ஒருத்தரை நான் எப்படி காயப்படுத்தினேன்? அவர் புரிஞ்சிக்காமலே போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஆதி. இந்த 1 மாதம்
உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அப்படி இருந்தும் நீங்கள் எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்க. நான் உங்களோட சேரக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்கன்னு எனக்கு இப்போதான் தெரியுது. தேவையில்லாமல் எல்லா பழியையும் உங்கள் மேலே போட்டு உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டு என்ன மன்னிச்சிருங்க. இந்த 2 நாள் லீவு ஏதோ ரொம்ப நாள் உங்களை பார்க்காத மாதிரியே இருக்கு. எனக்கும் தான். ஏங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நம்ம விஷயம் என் தங்கச்சிக்கு தெரிஞ்சு போச்சு. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, நீங்க வீட்டுக்கு வராதீங்கன்னு. அவ இந்த விஷயத்தை வச்சு என்ன ரொம்ப பிளாக்மெயில் பண்றா. யாரு? உன் தங்கச்சியா? ஆமா. சரி, நான் பாத்துக்கிறேன், விடு. என்னத்த நீங்க பாப்பீங்க? அவ எப்படா கேப் கிடைக்க எங்க அம்மா கிட்ட எப்படா மாட்டி விட்டு திட்டு வாங்க வைக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருப்பா. நல்ல ஹிண்ட் கொடுத்துருக்கீங்க. அவளுக்கு இது போதும். இதை பிளாக்மெயில் பண்ணி எல்லாத்தையும் சாதிச்சுப்பா. அது நீயாவது உன் தங்கச்சியாவது. உங்க அக்கா தங்கச்சி சண்டையில நான் வரலப்பா. இப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க, அப்புறம் இப்படி பேசுறீங்க? சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ விடு. சரி, அந்த ஸ்லிப்பரை கழட்டு. எதுக்கு? சும்மா கழட்ட. இவ்வளோ பெரிய ஸ்டூலை போட்டுக்கிட்டு எப்படிதான் இந்த பொண்ணுங்கெல்லாம் நடக்கிறாளுங்களோ தெரியல. அப்பா, இதுக்கும் திறமை வேணும். இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? உன்னோட ஒரிஜினல் உயரத்தை பார்த்தேன், சிரிச்சேன். ஹலோ, நான் நார்மல் ஹைட்ல தான் இருக்கேன். நீங்க தான் ரொம்ப உயரமா இருக்கீங்க. அப்படிங்களா மேடம்? அப்போ நான் உயரமா இருக்கிறதுனால தான் நீங்க குள்ளமா தெரியுறீங்க. இல்லைன்னா நீங்க நல்லா நார்மல் ஹைட்டா இருப்பீங்க, அப்படிதானே? ஆமா, இதுல என்ன டவுட்? நான் நார்மல் ஹைட்ல தான் இருக்கேன். ஹே குட்டச்சி, அப்படி கூப்பிடாதீங்க. நீங்க தான் உயரமா இருக்கீங்க, நான் ஒண்ணு குள்ளமா இல்ல. சரி, எப்படியோ இருந்துட்டு போகுது, விடு. 2 நாளா உன்னை பார்க்கல. அதுக்கு அந்த ஸ்லிப்பரை கொஞ்சம் போட்டுக்கிறியா? என்னால குனிஞ்சு பேச முடியல, கழுத்து வலிக்குது. ஓகேவா? எல்லாம் ஓகே தான். உன்னை செப்பல் மட்டும்தானே போட சொன்னேன், எதுக்கு தள்ளி நிக்கிற? கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, அப்புறம் பார்க்கலாம். பை. ஓடிட்டாளா? அர்ஜுன், இன்னைக்கு நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன இவ வழக்கமா கீழே தான் படுத்திருப்பா, இன்னைக்கு என்ன பெட்டில் படுத்திருக்கா? இவகிட்ட கேட்கலாமா வேண்டாமா? ஹேய், என்னாச்சு? எப்பவும் கீழே தான் படுத்திருப்ப, இன்னைக்கு என்ன பெட்டு மேல படுத்திருக்க? ஹலோ மிஸ்டர் ஆதி, இந்த ரூம் உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எனக்கும் சொந்தம். இங்கே நான் எங்கே வேணுனாலும் படுப்பேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன இவ பேச்சே சரியில்லை. இவ எப்பவும் இப்படிலாம் பேச மாட்டாளே, இன்னைக்கு என்ன? உனக்கு மேலே படுக்கணும்னா படுத்துக்கோ, நான் வேணா இன்னைக்கு கீழே படுத்துக்கிறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை உங்களுக்கும் இருக்கு. அப்போ நீங்களும் படுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன இவ? சரியான டியூப் லைட்டு. நான் தான் பெட்டில் படுக்க சொல்லி இன்டைரக்டாக சொல்கிறேன், அதை கூட புரிஞ்சுக்க முடியல. இவரெல்லாம் ஒரு ஆஃபீஸில் எம்டியாக வேலை பார்க்குறாரு. ஏய், என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? ஏன் கண்ணு, நான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நேத்து தெரியாம ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ நான் பார்த்ததுக்கு நீ பிரச்சனை பண்ணன, இப்போ நீ பார்க்குறியே, என்ன பண்ண? என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் மேலே படுத்தினா உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பரவாயில்ல, நீ மேலே படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். அட என்னங்க, உங்களுக்கு பெட்டில் படுத்து தான் பழக்கம், தரையில் படுத்து பழக்கம் இல்லைல்ல. அப்புறம் ஏன் நீங்கள் போய் கீழே படுக்கிறீங்க? நீங்கள் இங்கே படுத்தா நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன். டி ஆதி, இவ ஏதோ ஒரு பிளானோட தான் உன்கிட்ட பேசுறா, உஷாரா இருந்துக்கோ. இவ எப்ப எப்படி பேசுவானே தெரியாது. இவகிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் ஆதி.
உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். படுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. பெட்டில் படுக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. தூங்கும்போது கால் தூக்கி போடுவேன், பரவாயில்லையா? இப்போ வாயை தோற பார்ப்போம். அதுக்கு என்ன, பரவாயில்ல. நான் கூட தூங்கும்போது அப்படிதான். யாராவது பக்கத்தில் படுத்திருந்தாங்கன்னா அவங்க மேலே நல்லா காலை தூக்கி போட்டு நல்லா படுத்து தூங்குவேன். இல்ல, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் தினமும் சொல்லுவேன் நீ பெட் மேல படுன்னு. ஆனா ஒரு நாள்ல நீ படுத்தது கிடையாது. இன்னைக்கு என்ன நீ படுத்திருக்க? அதுவும் இல்லாம என்ன பக்கத்துல படுக்க சொல்ற? அது வேற ஒன்றும் இல்லைங்க. நல்லா தூங்கி 1 மாதம் ஆகுது. அதான் இந்த பெட்டு நல்லா புசு புசுன்னு இருக்கா, அதான் பெட்லேயே படுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு நீ பெட்ல படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். அதுக்கு இல்லைங்க, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, நான் தூங்கும்போது கை காலை தூக்கி யார் மேலே போட்டுட்டு தூங்கினா தான் எனக்கு தூக்கமே வரும். நீங்கள் பக்கத்தில் படுத்தீங்கன்னா காலை தூக்கி உங்கள் மேலே போட்டுட்டு நல்லா தூங்குவேன்ல. பார்க்கறதுக்கு நல்லா பில்லோ மாதிரி புசு புசுன்னு இருக்கீங்க. யாரு? நான் பில்லோ மாதிரி இருக்கனா? ஆமாம், நீங்கள் வந்து படுத்தீங்கன்னா எனக்கு பில்லோ இல்லாத குறையே இல்லை பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து படுக்க சொல்கிறேன். டே ஆதி, அவ உன்னை பில்லோவா யூஸ் பண்ணிக்க கூப்பிடுறா. நல்ல விவரம் தான். என்னங்க நின்றுட்டே இருக்கீங்க, வந்து படுங்க, தூக்கம் வருது. இல்ல, இதுக்கு முன்னாடி பொண்ணு கூட படுத்ததில்லை. இப்போ திடீர்னு வந்து படுக்க ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம், நான்லாம் டெய்லி ஒரு பையன் கூட படுத்திருக்கேன் பாருங்க. இவருக்கு தான் பொண்ணுங்க கூட படுத்தது இல்லையா. இந்த ஆள் சரியான டியூப் லைட்டாக தான் இருப்பார் போல. இங்கே பாருங்க, உங்களுக்கு கீழே படுத்து பழக்கம் இல்லை, பெட்டில் படுத்துக்கோங்கன்னு தான் உங்களை படுக்க சொல்கிறேன். உங்கள் கருப்பெல்லாம் ஒன்றும் தொலைஞ்சிடாது, வந்து படுங்க. டியூப் லைட். ஏய், என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லலையே. நீ என்னமோ சொன்ன. கல்யாணத்துக்கு முன்னாடி சுற்றி சுற்றி வந்தார், இப்போ பக்கத்தில் படுக்க சொன்னால் கூட படுக்க மாட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நானா அவளை நெருங்கி நெருங்கி போனாலும் ஓடுவா. இப்போ என்ன இப்படி பேசிட்டு இருக்கா? என்ன, படுக்க போறீங்களா இல்லையா? ஒரு நிமிஷம். எங்க போறாரு? கள்ளிப்படு. அதெல்லாம் இடம் இருக்கு. இன்னைக்கு என்ன எல்லாம் வழக்கத்துக்கு மாறா நடக்குது? என்ன ரீசனுக்காக இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? இத்தனை நாள்ல இவ என்கிட்ட இப்படி பேசுனதே இல்லையே. என்ன காரணமா இருக்கும்?